பள்ளிகளில் படிக்கக்கூடிய எல்லோராலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். வெற்றி என்பது ஒரு சூத்திரம். அந்த சூத்திரங்களை பின்பற்றக்கூடிய அனைவருமே வெற்றி பெற முடியும். அதை தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்த்து வருகிறோம். என் பேர் ஆல்ஃப்ரட் ஜான். நாகை தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். இன்றைக்கு நாம் 5 பாயிண்டர்ஸில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஸ்டேயிங் ஆர்கனைஸ்ட். எல்லா விஷயங்களும் ஒரு ஒழுங்குமுறைப்படி பண்ணக்கூடிய குழந்தைகள் அதிகமாக நேரத்தை மிச்சப்படுத்துகிறார்கள். எல்லா வேலைகளிலும் துல்லியமாக செய்கிறார்கள். எந்தெந்த விஷயங்களும் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரீடிங் டெஸ்க். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டெஸ்க்கை தினமும் க்ளீனாக வச்சுருக்கணும். அந்த டெஸ்கில் தேவையான விஷயங்களை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னால், என்னென்னைக்கு ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணணும், என்னென்னைக்கு கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணணும், என்னென்னைக்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷன்ஸை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலை நீங்கள் வச்சுக்கணும். இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களோட ஒர்க் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அடுத்தது, பெரிய விஷயங்களை செய்வதற்கு நமக்கு மலைப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை சிறிது சிறிதாக பிரித்து கொண்டோம் என்றால் அதை செய்வது ரொம்பவும் சுலபமாயிடும். ஒரு எஸ்ஸே எடுத்துக்கிறீங்க. அந்த எஸ்ஸையை படிக்கணும் அப்படின்னா அதனுடைய இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன முக்கியமான பாயிண்டர்ஸை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக கன்க்ளூஷனை படிங்க. இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் போது அது முழுமையாகிவிடும். ஸோ எந்த விஷயம் எடுத்தாலும் அது நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் நோ ஹவு டு பிரேக் இட் இன்டு மேனேஜபிள் டாஸ்க். விழித்திருந்து படிப்பது மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போன்றது நல்ல ஒரு உறக்கத்தை அவர்கள் மேற்கொள்வது கூட. நீங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு மினிமம் 7-8 மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்கணும்னா, ஒரே நேரத்தில் படுக்க போகணும். தினமும் ஒரே நேரத்தில் தூங்க போய் ஒரே நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கணும். ஸோ யுவர் பாடி கிளாக் வில் பி செட் இன் டு எமோஷன். அது கரெக்டான டைமில் உங்களை படுக்க வைக்கும், கரெக்டான டைமில் அது உங்களை எழுந்து வைக்கும். சரியாக தூங்கக்கூடிய மாணவர்கள் புத்திசாலிகளாக இருப்பது மட்டும் இல்லை, அதிகமாக கற்பது மட்டும் இல்லை, அவங்களுடைய மெமரியும் அதிகமாக பூஸ்டப் ஆகுது. உங்களை சுற்றி ஒரு சூழலை நீங்கள் ரொம்ப நல்லா உருவாக்கி கொள்ள வேண்டும். அதான் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்ல ஆம்பிள் லைட்ஸ் இருக்கணும். அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த இடத்துல இருக்கணும். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை சுற்றி நல்ல கோட்ஸ் வேணும்னா நல்ல மோட்டிவேஷனல் கோட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி யாராவது அதிகமாக பாட்டு கேட்குறாங்க, இல்லை சத்தம் இருக்குன்னா இயர் ப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் தி அட்மாஸ்ஃபியர் வெரி நீட் அண்ட் குட். தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு டூ வெல். கடைசியாக செட் ரிமைண்டர்ஸ். ஒரு நல்ல ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன வேலை செய்ய போகிறோம், அந்த வேலையை நம்ம சரியாக செய்து விட்டோமா அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். யூ கேன் யூஸ் கூகுள் கீப், யூ கேன் யூஸ் கூகுள் கேலண்டர்ஸ், உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அதையெல்லாம் மிக சிறப்பாக செய்வீர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சக்ஸஸ் இஸ் ஸோ ஈஸி சில்ட்ரன். Anybody can succeed. If you apply the formula, success is well. Let's work together.